Hi friends, welcome to my channel Karikudi Antique Collections. Antique Collectionsல இன்னைக்கு கொஞ்சம் பொருள் சேல்ஸ்க்கு வச்சிருக்கோம். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் பொருள்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பூஜா பிளேட்டு, தேங்காய் பழம் பூ வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வீட்டில் கூட சாமி ரூமில் வச்சுக்கலாம். சைஸ் வாரியாக இருக்குது. இதில் ஒரு 3 பிளேட் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா பம்ப்கின் தூக்கு. நான் இன்னும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே சூப்பராக இருக்கும். பளபளன்னு ஆகிடும். நான் பிஃபோர் வாஷ் தான் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா பாலிஷ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள் மாடல் தூக்கு. டின் கோட்டிங் நல்லா இருக்குது. ஒரு 2.5 liters கெப்பாசிட்டி. இது ஏதாவது பொருள் அரைக்காக்குள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1 கிலோ 1.5 கிலோ அரைக்கலாம். இது வந்து ஒரு ஆப்பிள் தூக்கு, நல்லாவே இருக்குது. இது லிட்டோட இருக்குது. சாம்பார் வழி இந்த மாதிரி சர்விங்க்கு வச்சுக்கலாம். ரைஸ் செஞ்சுக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம். வீட்டில் 1 கிலோ அரிசி வேகும். இது குட்டியாக பொங்கலோ கொஞ்சமாக பால் காய்ச்சணும் அந்த மாதிரி இது பண்ணால் வச்சுக்கலாம். ஷோகேஸாகவும் வச்சுக்கலாம். இது வந்து எண்ணெய் கேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பால் கேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் வாஷ் பண்ணல. வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பாலிஷ் பண்ணால் அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். பிஃபோர் வாஷ் தான் போட்டிருக்கேன். கெட்டில் ரேர் பீஸு. இது வந்து முதல்ல ஒரு வீடியோவில் காமிச்சோம், நலுங்கு தண்ணி வாஷ் பண்ணுற சொம்பு. இது வந்து ஒரு பாதம் வச்ச சொம்பு. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கார் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காப்பர் தவலை. ஒருத்தருக்கு ரைஸ் வச்சுக்கலாம், 2 பேர் கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. வெங்கல சொம்பு. பொங்கல் வைக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலு. இதுவும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம். வெங்கல சொம்பு பூஜைக்கு தண்ணி வைக்க, வரலட்சுமி நோம்புக்கு இந்த மாதிரி தேங்காயெலாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வெள்ளை பித்தளை சர்விங் பவுலு. அடுத்து மங்கு பாத்திரம். சர்விங் பவுல் தான். ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கலாம். கெட்டில் வெந்நீர், காஃபி இது மாதிரி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி மாவு, தோசை மாவு கலக்கிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு பொருள்கள் பிடிச்சிருந்தா, இதில் எதுவும் உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.